அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய அமைதி கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. உங்களிடத்தில் நூல் குறித்து உரையாடுவதற்காக அப்துல் அசீஸ் அல்வாஹிதி வந்திருக்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல், அது ஒரு பிறைக்காலம். ஜமீலா ராசிக் அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையினுடைய தொகுப்பு இது. இந்த நூல் ஹேர் ஸ்டோரி வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஹேர் ஸ்டோரியிலேருந்து ஒரு நேரத்தில் பெண்கள் தினத்திற்காக ஒரு 50% தள்ளுபடியில் நிறைய நூல்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதில் நான் சுமார் ஒரு 10-15 நூல்களை நான் ரொம்ப மன நிறைவோடு வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு அந்த ஹேர் ஸ்டோரி பதிப்பகம் நல்லா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய நூல்கள் வாங்கியிருக்கிறேன். அது ரொம்ப ஒரு காத்திரமான பெண்ணியத்திற்குண்டான பெண்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி பெண்ணுடைய எழுத்தாளர்கள் மிகுதமாக அதில் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது இந்த அது ஒரு பிறைக்காலம் இருக்கு இல்லையா, இது சுமார் ஒரு நூற்றாண்டுகளாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஏரல், அப்புறம் செய்துங்கநல்லூர், அந்த உடன்குடி, சாத்தவங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரலை மையப்படுத்திய ஒரு எழுத்தாளர். அந்த 100 வருஷத்துக்குண்டான சில செய்திகளை பழக்க வழக்கங்களை, கலாச்சாரங்களை, முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, உணவு முறைகள் எப்படி இருந்திருக்கு, கல்வி முறைகள் எப்படி இருந்திருக்கு, ஆடை முறைகள் எப்படி இருந்திருக்கு, வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்திருக்கு, பழகுதல் முறைகள் எப்படி இருந்திருக்கு போன்ற இந்த வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்திருக்கு, கொண்டாட்டங்கள் எப்படி இருந்திருக்குன்றது போன்ற பல்வேறு விஷயங்களை இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஜமீலா ராசிக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, இந்த ஹேர் ஸ்டோரியினுடைய ஒரு நிர்வாகிகள் ஒருத்தர் தோழர் நிவேதிதா லூயிஸ், அவங்க அடிக்கடி அவங்க இந்த பிறை காலத்தினுடைய ஏதேனும் ஒரு கட்டுரையை அது வெளிவருகின்ற பொழுது ஹேர் ஸ்டோரியில் வந்திருக்கு பாருங்க சொல்லி அடிக்கடி ஒரு கொண்டாட்ட மனநிலையில் போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வாசிக்கின்ற பொழுதே, அந்த சுட்டிகளில் அப்பொழுது வாசிக்கின்ற பொழுதே சில ஆக்கங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பொழுது நூலாக வெளிவரும் நினச்சிக்கிட்டே இருந்தோம். அது சமீபமாக இந்த நூல் வெளிவந்துருச்சு. இது ரொம்ப அற்புதமான ஒரு முதல் பதிப்பு 2024 வெளியிட்டிருக்கிறாங்க. சுமார் ஒரு 20 கட்டுரைகள். இவங்களே தன்னுடைய அந்த முன்னுரையில் சொல்லும்போது ஒரு 15 கட்டுரைகள் நான் எழுதியிருந்தேன். கூடுதலாக 5 கட்டுரைகளை இணைச்சு நம்ம இதில் ஒரு 20 கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக பார்க்கின்ற பொழுது, முகநூலின் அரசியாக பார்க்கப்படக்கூடிய ஷம்சுல் ஹுதா அம்மா அவங்க இந்த நூலுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணிந்துரை, வாழ்த்துறையை ஒரு அணிந்துரை மாதிரியே எல்லா கட்டுரைகளையும் அவங்களுடைய ஒரு பார்வையில் அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. என்ன இதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா, வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு வாழ்த்துறை தான் இந்த அம்மா ஷம்சுல் ஹுதா அம்மா கொடுக்குறாங்க. அதுலேயும் இந்த வஹாபிசம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த ஏகத்துவவாதிகள் அப்படின்றாங்கல்ல, அவங்கள போகிற போக்கில் ஒரு 2 குத்தி விட்டுட்டு தான் அந்த அம்மா தன்னுடைய வாழ்த்துறையை முடிக்கிறாங்க. அது வாசிப்பதற்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக இவங்களும் ஜமீலா ராசிக் அவங்களும் எங்கெங்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்றதோ அது உள்ளபடியே அவங்களால அந்த வஹாபிகளால் இந்த கலாச்சாரங்கள் எப்படி சிதைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத அதில் சில விஷயங்கள் சுட்டி காட்டுறாங்க. நிறைய இதில் இதை வாசிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சிரமமாக தெரியலை. வட்டார வழக்கு, ஏரல் வட்டார வழக்கு தான் கொஞ்சம் பின்னோக்கி வந்த தூத்துக்குடி மாவட்டம், அடுத்து நெல்லை மாவட்டம் இல்லையா, திருநெல்வேலி மாவட்டம். நான் தென்காசி. அப்படிங்கிறப்ப எங்கூர் வட்டார வழக்கு நிறைய இதே மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் நிறைய இருக்குது. நிறைய ஊர் வட்டார வழக்கு அது எல்லாமே ரொம்ப இலகுவாக அதில் புரிஞ்சுக்கிற மாதிரியான இருக்குது. நல்லா இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். கட்டுரை அவங்களுடைய எழுத்து நடை எப்படி இருக்குது, எழுத்து நடை எப்படி இருக்குதுன்னாக்கா, அவங்க
ஒரு 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 போக்கில் எழுதுவாங்க, அந்த போக்கில் வந்து நம்மளே கூட்டிக்கிட்டே போகிறாங்க. நாமளும் வந்து அவங்க போக்கிலேயே போய்கிட்டே இருப்போம். முடிச்ச பின்னாடி அந்த ஆக்கத்தை, அந்த கட்டுரையை முடிச்ச பின்னாடி அவங்களே சொல்லுவாங்க, அடடா நான் இங்க ஆரம்பிச்சேன் ஆனா இங்க வந்து நிப்பாட்டிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வந்து முடிச்ச பின்னாடி அது தெரியும், நமக்கும் அது வந்து புரியுது. சரியா? சரி, இதுல வந்து எப்படிப்பட்ட கட்டுரைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான நம்ம உள்ள போகின்ற பொழுது, இதுல வந்து இவங்க வந்து முன்னுரையில வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, சென்றவற்றை நினைவு கூர்ந்து எழுதுவதால் இன்றைய வாழ்வின் மீது கொண்ட சலிப்பென்றோ அன்றைய வாழ்வுக்கு திரும்பிச் செல்லும் ஏக்கமென்றோ புரிந்து கொள்ள வேண்டியது இல்லை. புதியதில் நுழைய தயங்கி பழையதிலேயே தேங்கி நின்று விட்டதாகவும் அல்ல அப்படின்னு எடுத்துக்க கூடாது. நொடிதோறும் புதிதாய் வந்து கொண்டிருக்கும் ஆற்றின் நீரோட்டம் போல கணந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருப்பது மனித வாழ்வு. இதை நன்கு புரிந்து கொண்டபின் இன்று காணாமல் போய்விட்ட பல வளமைகளை சொல்லி இவ்வாறெல்லாமும் வாழ்ந்திருந்தோம் என பிறரறிய பகிர்ந்து கொள்வதும், பகிர்ந்ததோடு நில்லாமல் அவற்றை முறையாக பதிந்து வைப்பதும் தேவையாகப்பட்டது அப்படிங்கிறதாக வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே வந்து சுட்டி காட்டினது போல, ஒரு நூற்றாண்டு கால ஒரு ஊரினுடைய தமிழக முஸ்லிம்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஏரல் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளினுடைய ஒரு வாழ்க்கை முறை, பண்பாட்டு கலாச்சாரத்தை அத்தனையும் வந்து மிக அழகாக சொல்றாங்க. பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும், மண்ணறையில் வைத்தது வரைக்கும் உண்டான பல செய்திகளை வந்து அவங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குதோ அதையெல்லாம் ரொம்ப அழகாக கோர்வையோட வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்த விஷயமாக வந்து இவங்க வந்து முதல் விஷயமாக வந்து வளர்பிறை காலம் அப்படின்ற ஒரு கட்டுரையில வந்து முதல் நோன்புக்கு எப்படியெல்லாம் தயாராகிறாங்க பெண்கள், அதற்குண்டான முறைகள், அடுத்ததாக வந்து குமரி பெண்கள் எப்படியெல்லாம் வந்து தயாராகிறாங்க, ஒரு ஊர்ல வந்து கூட்டாஞ்சோறுக்கு தலைப்பிறை நோன்பு இருக்கு இல்லையா, இஸ்லாமிய மாதத்தினுடைய 9வது மாதம் ரமலான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதத்துல வந்து நோன்பு வைக்கக்கூடிய அந்த முறைகள். இதுல ஒரு விஷயத்த பார்க்கணும். இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் இருக்கு இல்லையா, கலிமாவை சொல்றாங்க, தொழுகையை சொல்றாங்க, நோன்பு சொல்றாங்க, ஜக்காத்து சொல்றாங்க, ஹஜ்ஜு சொல்றாங்க. ஐந்தையும் மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அழகான முறையோடு, மிக இலகுவான முறையோடு, யார் வேண்டுமானாலும் மிக இலகுவாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முறையோடு தான் வந்து இந்த 5 விஷயங்களையுமே வந்து அவங்க வந்து வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது தேவைப்படக்கூடிய இடங்களில் பிரச்சார நெடி இல்லாமல் மிக லேசாக, அதுவும் இலகுவாக, எளிமையாக, நன்கு புரியும் விதமாக ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நான் வந்து பார்க்கிறேன். சரியா? அடுத்தது இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன விஷயம்னாக்கா வந்து நோன்பு காலங்களில் பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறாங்க, பெருநாள் தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. நான் சின்ன வயசுல, அதாவது 80களுடைய மத்திய பகுதியில் தான் பிறந்து ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு, 90களில் நமக்கு விவரம் தெரியுது இல்லையா, அந்த நேரங்களில் வந்து அம்மாமார் அக்காமார்லாம் வந்து பள்ளிவாசலில் போய் வந்து தொழுவு போயிருக்கிறாங்க. அந்த ஷாஃபின்னு சொல்லக்கூடிய வாப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மக்கள் வந்து பள்ளிவாசலில் வந்து தொழுவு போவாங்க. அத்தான்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்து பெண்கள் வந்து பள்ளிவாசலில் போய் வந்து தராபீக தொழுகை வந்து ஊர் பகுதிகளில் வந்து மிகுதமாக வந்து கிடையாது. அது ஒன்று இவங்க சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து அவங்க இன்னொன்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் உண்டு. பெருநாள் தொழுகை தொழுகிறாங்க, பெண்களுக்கு முதல்ல தொழு வச்சிருவாங்க, அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர்களில் வந்து அந்த வாப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மக்கள்கிட்ட பள்ளிவாசலில் வந்து ஒரே தொழுகை தான். பெருநாள் தொழுகை வந்து ஒரு முறை நடக்கும் பள்ளிவாசலில், ஆண்களும் அதை ஒட்டி பின்னாடி அப்படியே வந்து பந்தல் போட்டு, தெருவில் வந்து பாதிக்கு மேலே பந்தல் போட்டு ஒரு மரப்பு வரைச்சு பெண்களும் வந்து ஒரே தொழுகையிலே வந்து தொழுது முடிச்சுட்டு, ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் வெளியே போவாங்க தொழுகை முடிஞ்சோன்னு, அப்படி செய்வாங்க. முதல்ல பெண்களுக்கு தொழுகை நடக்காது, ஒரே நேரத்தில் 2 பேருக்குமே நடக்கும். ஆனால் வந்து சீக்கிரமாக விரைவாக வந்து பெண்கள் போகிறதுக்கு உண்டான வழியாக இருக்கும் அப்படிங்கிறது அதில் வந்து ரொம்ப அழகாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து இது பால்ய காலத்து நினைவுகள், குமரி பெண்கள் தோழிகளாக இருப்பவர்கள், கூட்டாஞ்சோறு முதல் பெருநாள் அன்று, முதல்
நோன்பு அன்றைக்கு வந்து பெண்கள் தெருவில் இருக்கக்கூடிய பெண்களாக சேர்ந்து வந்து உணவாக்கி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டுறாங்க. அடுத்து ஒரு அற்புதமான ஒரு இது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த கட்டுரையில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கனாக்கா வந்து ஒரு ஊர், ஓகேவா, ஒரு பள்ளிவாசல், அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தெருக்கள் வாழும் மக்களுமாக அமைவது ஜமாத்துன்னு சொல்லுவாங்க, அல்லது மொஹல்லான்னு சொல்லுவாங்க. சற்று பெரிய ஊர்கள் அல்லது வந்து பெரு கிராமங்கள், பேரூராட்சி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கின்ற பொழுது ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் தொழுகை இருக்கு இல்லையா, சிறப்பு தொழுகை, அந்த தொழுகையை வந்து ஒரே ஒரு பள்ளியில் தான் தொழுவாங்க. மொத்த ஊருமே அங்கே வந்துடும். மற்றது நேரங்களுக்கு 5 நேர தொழுகைக்காக ஒவ்வொரு தெரு பகுதியிலையும் நேரத்திற்கு தொழக்கூடிய வக்து பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளி, அந்தந்த பள்ளியெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஏரல்லையும் வந்து 4-5 பள்ளிகள் உண்டு. அது வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை வந்து ஒரு பள்ளியிலையும், மற்ற வக்து பள்ளியில் அந்தந்த நேரத்துக்கு தொழுது கூடாங்கன்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு முறையை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதுபோல் இதுலேயும் அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண்கள் வந்து எந்தெந்த தொழுகைக்கெல்லாம் வந்து பள்ளிவாசலுக்கு வருவாங்க, பெருநாள் தொழுகைக்காக 2 பெருநாள் தொழுகை, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளுக்கு வந்துட்டு தராவிக்கு வருவாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து இவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சில பெருநாள் இந்த நோன்பு காலகட்டங்களில் வந்து எப்படியெல்லாம் தயாராகிறது பெண்கள் வந்து தயாராகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த 12வது நாள் இரவு, 14வது நாள் இரவு, 27வது நாள் இரவு போன்ற பல நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வோம். அந்த ஒவ்வொரு நாள்கள்லையும் வந்து இரவு நேரங்களில் வந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த சிறப்பு தொழுகை, நோன்பு நேரத்தில் தொழக்கூடிய தராவிக தொழுகைன்னு சொல்லுவாங்க, இரவு தொழுகை, அந்த நேரத்தில் தொழ வரக்கூடியவங்களுக்காக வந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் முறை வச்சு அவர்களுக்காக வந்து அந்த காப்பி தண்ணி, சுக்கு காப்பி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஊர் பழக்கத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. இதே இதிலே வந்து அவங்களுடைய பாட்டிமானாக்கா வந்து கிட்டத்தட்ட 1940, 50களில் இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது தெரியுது. அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே நபிமார்கள் சரித்திரத்தெல்லாம் வந்து வாசித்ததாகவும், முனாஜாத்துகள் பாடியதாகவும், நபிகள் அல்லாஹ் பேர்லையும், ஹக்கு பேரிலும், முகமது நபி ஸல்லல்லாஹு அவங்க பேர்லையும், மொய்தீன் ஆண்டகை, அதுக்கப்புறம் வந்து தக்கலை பீரப்பா பேர்லையும், இப்படி ஒவ்வொரு, அப்புறம் வந்து சையத் அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க பேர்லையும், இது போன்றான ஆட்கள் பேர்லையும், அவுலியாக்கள் பேர்லையும் வந்து முனாஜாத்துலாம் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக வந்து அந்த கட்டுரையெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க. அதுபோல் வந்து அவங்க வந்து தன்னுடைய ஒரு பாட்டிமாவை பற்றி சொல்கிறாங்க, முஹதும் ஃபாத்திமா, மோராத்து ஃபாத்திமா அப்படின்ட்டு. அவர்களுடைய இனிமையான நினைவுகள், அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்காக விழுந்து விழுந்து உதவி செய்யக்கூடியதையும் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஒரு கட்டுரை இருக்குது, சுட சுட நோன்பு கஞ்சி கண்ணாடி வளையல்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது வந்து இவங்க வந்து, அதாவது நானும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு சொல்லிடுறேன். அவங்க ஊரில் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு 3வது துவக்கப்பள்ளியை படித்தவர்கள் ஒரு தலைமுறை இருந்தால், நடுநிலை பள்ளியை படித்தவர்கள் ஒரு தலைமுறை இருப்பார்கள், அடுத்ததாக உயர்நிலை பள்ளி, அடுத்ததாக வந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தலைமுறையினரும் மெல்ல 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 அவங்க வந்து மாறிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வந்து அழகாக சுட்டி காட்டுறாங்க. இங்கே வந்து கஞ்சி விநியோகம், நோன்பு கஞ்சி விநியோகம் பண்ணுறது, யார் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். இதில் வந்து பொதுவாகவே இந்த கட்டுரை முழுக்க நிரம்பி கிடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மையமாக நாம் பார்க்கறது வந்து, எல்லா மதத்து மக்களும் ஒற்றுமையோடு, ஒருவருக்கொருவர் உதவியோடு, ஒத்தாசையோடு எல்லா காலங்களிலுமே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து நிறைய புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கும் வந்து நாங்களும் சின்ன வயசில் வந்து எப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம், அதை வந்து நோன்பு கஞ்சி வாங்கிறதுக்காக வந்து நாங்களே எப்படிலாம் பாடுபட்டுருக்குறோம், அடுத்ததாக வந்து விழா காலங்களில் வந்து கொண்டாட்ட காலங்களில் எப்படிலாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்தா வந்து லீவு நாள்களில், விடுமுறை நாட்களில் வந்து வீட்டில் இருக்கிறதே கிடையாது, ஓகேவா, வெளியே தான் ரவுண்டு சுற்றிக்கிட்டே, எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருப்போம். சத்தம் போடுவாங்க, ஏலே இங்கே வா அப்படிம்பாங்க. அழகா எங்கள் ஊர் வார்த்தையில் ஒரு அழகாக சொல்கிறாங்க,
ஏன் இப்படி நெடுவ அலையிற நெடுவ தூரம் அப்படிங்கிறதுக்கு வந்து நெடுவ அப்படிங்கிற சில வந்து வட்டார வழக்கில் உண்டான குத்துப்போனின்றாங்க, செம்புத்த வலை அப்படின்றாங்க, அடுத்ததாக வந்து நெடுவ அப்படின்றாங்க. நிறைய வார்த்தைகள் வந்து வட்டார வழக்கு வாத்து வை, வார்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாத்து வைக்கிறது, தண்ணி வாத்து கொடுங்க அப்படிங்கிறது, இந்த மாதிரியான நிறைய வட்டார சொல்களும் வந்து இதில் வந்து நிறைய கிடைக்குது. ஓகேவா? குளிர்ந்த தண்ணி வாத்து வச்சுனாக்கா வார்த்து எடுத்து வைத்தல் அப்படிங்கிறது அந்த நோன்பு திறக்கிறதுக்காக. நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான முறைகள் அன்றைய காலகட்டத்திலலாம் வந்து பானத்தண்ணி, நோன்பு கஞ்சி, அதிகபட்சமாக வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இருக்கும். ஒரு பேரிச்சம்பழம் இருக்கும், ஒரு வாழைப்பழம். அன்றைய காலகட்டத்தில் வந்து மிகுதமாக எப்படி வந்து அரபுகள் வந்து பேரிச்சம்பழத்தை வந்து ஒரு சர்வசாதாரணமாக புழங்குறாங்களோ அதுபோல் வந்து தமிழக மக்கள் முஸ்லீம்களில் வந்து எல்லாருமே வாழைப்பழத்தை வந்து மிகுதமாக வந்து தன்னுடைய உணவுக்கு எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடியவளாக இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. அதுபோல் அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்கிற சேலை துணிமணி எடுப்பதற்காக வந்து கடைகள்லேருந்து ஏரலில் இருக்கக்கூடிய பஜார்லேருந்து வீடுகளுக்கு வரக்கூடியவங்க. அன்றைய காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து கடையில் போய் எடுக்க மாட்டாங்க. இஸ்லாமிய பெண்மணிகள் குறிப்பிட்ட நாளில் வந்து ஒரு கடைக்கு வந்து தகவல் சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து ஆளை வந்து கொஞ்சம் துணிகளெல்லாம் எடுத்து பொட்டலம் மாதிரி கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதில் எடுக்கிறது, வேடிக்கை பார்க்குறது, அடுத்ததாக வந்து வளையல்கள், கண்ணாடி வளையல்கள், ரப்பர் வளையல்கள், அவரவர்களுக்கு வந்து பிடித்தமான விஷயங்கள் வந்து நிறைய வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு செய்தியை வந்து ஒரு போகிற போக்கில் வந்து ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. என்னன்னாக்கா வந்து வளையல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க காலகட்டத்தில் ஒரு மாமி இருந்திருக்கிறாங்க. அவர்கள் கண்ணாடி வளையல் வந்து ரொம்ப விரும்பி அணிவாங்க. அவங்க கண்ணாடி வளையல் ஒரு குறிப்பிட்ட கலர் உள்ள வண்ணம் உள்ள ஒரு கண்ணாடி வளையல் அணிஞ்சாங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்னு அந்த ஊரில் வந்து பேச்சு உண்டு. அப்போ வந்து இந்த மாமியுடைய கணவர் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து தலையில் சீலை போடும்போது அந்த வளையல் சத்தம் வந்து கேட்டுருச்சு போல தெரியுது. அவர் கோவத்தோடு வந்து போன பின்னாடி வந்து ஏன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்டதாக வந்து ஒரு செய்தி வந்து ஒன்று உண்டு. அது கொஞ்சம் அப்போ அந்த பெண்கள் எல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஏக்கத்தோடையும் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி சமாளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஓதுவோம் வாருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுரையும் வந்து ரொம்ப அற்புதமான கட்டுரை அது. அதுக்கடுத்து வந்து ஓதுவதற்கு அந்த இதில் இந்த கட்டுரையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி காட்டியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ராட்டினம் இந்த கையில் தள்ளுவாங்களே சின்ன ஊரில் வந்து கையில் சுற்றக்கூடிய ராட்டினங்கள். அடுத்து ஊஞ்சல் குறித்து பேசுகிறாங்க. ஊஞ்சல் வந்து ஆண்கள் எல்லாம் வந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்கன்னாக்கா அந்த நாளில் வந்து பெருநாள் அன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து மரத்தில் வந்து ஊஞ்சலை வந்து கட்டிடுவாங்க. கட்டி அதில் வந்து குமரி பெண்கள் எல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எங்கள் ஊரில் தென்காசியில் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 அதுலேருந்தே களைகட்ட ஆரம்பிச்சிடும். வீட்டிற்கு கொல்லப்புற பகுதி இருக்கும், கொல்லப்புறத்துலேயோ அல்லது வந்து தெருவிலையோ. ஓகேவா? தெருவில்னாக்கா நடுமத்தியில் வந்து நிறைய மரமாக இருக்கும், இருபுறங்களும் வந்து வீடுகளாக இருக்கும். இப்படி ஒன்று இருக்கும். அல்லது வீட்டினுடைய சில வீடுகளில் பின்னாடி கொல்லப்புறத்தில் வந்து நல்ல பெரிய மரங்கள் வந்து சில வீடுகளில் வந்து இருக்கும். அந்த வீடுகளில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் நல்ல உயரமாக நல்ல ஸ்ட்ராங்காக வந்து இது கயிறு போட்டு நல்ல தடிப்பமான கயிறு போட்டு வந்து ஊஞ்சலை வந்து கட்டி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட அது சுமார் வந்து ஒரு வார காலம் வரைக்கும் வந்து இருந்தது நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். நான் வந்து ஆட்டியும் விட்டுருக்குறேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கின்ற பொழுது பெண்களோடு விளையாடுகின்ற பொழுது எல்லா வகையிலான விளையாட்டையும் பெண்களும் ஆண்களும் எல்லாருமே ஒன்று கூடி தான் விளையாடுவோம். அந்த 15 வயதில் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க வரைக்கும், சின்ன வயசு வரைக்கும், ஒரு 10, 9 வயசு வரைக்குமே வந்து பெண்களோடு மிகுதமான விளையாட்டுக்கள், ஆண்களோடு மிகுதமான விளையாட்டுக்கள், எல்லா விதமான விளையாட்டும் விளையாண்டுருக்கோம். இவங்க வந்து நிறைய விளையாட்டுகளை பற்றி சின்ன வயசில் வந்து வீதியில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அத்தனை விளையாட்டுகளையும் வந்து நாமளும் வந்து ஊர் தென்காசிங்கிறனால வந்து தெரு அடைக்க விளையாடுவோம். நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டு வாசலில் தான் வந்து குண்டு பல்ப் எரியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஒன்றும் சொல்லிக்க மாட்டோம். ஒரு 2 எங்கள் தெருவிலே சில வீடுகளில் லைட் எரியும். அதில் எங்கள் வீட்டில் வந்து விளையாடுவதை எங்கள் அம்மா வந்து தடுக்க மாட்டாங்க. எல்லாம் விளையாண்டு போட்டு அப்படிம்பாங்க.
பாதுகாப்புக்காக பெண்கள் வந்து வீட்டு வாசலில் உட்காந்து அவங்க கதை பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக நிறைய விளையாட்டு இந்த இந்த நூலில் சொல்வது மாதிரி வந்து பூ பறிக்கிற வருகிறோம், அப்புறம் வந்து தண்ணி ஊற்று, ஒரு குடம் புத்துச்ச தண்ணி ஊற்று, அப்புறம் வந்து சங்கீத்கா அப்படின்றாங்க அந்த நொண்டி விளையாட்டு, நாடு பிடிச்சி விளையாடுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதை இடத்த பிடிச்சி விளையாடுறது இப்படி, அப்புறம் வந்து ஃபிலிம் விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது, எல்லா செல்லாங்குச்சி விளையாடுறது, எல்லா விளையாட்டையுமே வந்து, அப்புறம் வந்து கயிறு குதிச்சு எல்லா விளையாட்டையும் ஒரு வழியாக வந்து விளையாண்டாச்சு. பெண்களும் ஆண்களுமாக சரிக்கு சமமாக எல்லாருமே அது போன்ற விளையாட்டுகளை விளையாட்டுருக்காங்க. இதில் வந்து இந்த ஊஞ்சல் ஆளி சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து குமரி பெண்கள் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் நினைக்கிறோம் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது, எனக்கு ஒரு 10 வயசில் இருக்கும்போது, என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு 30, 35 இந்த மாதிரியான வயசில் இருக்கும் பொழுதும் பெண்கள் வந்து விளையாண்டுருக்கிறாங்க. அந்த ஊஞ்சல் வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து தோட்டத்தில் தோடம் நாங்கள் வந்து தோட்டம்னு சொல்லுவோம், கொல்லப்புறம் இல்லை தோடம் நாங்கள் சொல்லுவோம். தோட்டத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு வீட்டு தோட்டத்தில் வந்து பெருசாக தூரி கட்டி ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள், ஒரு வாரம் வரைக்குமே வந்து அது வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதுலேயும் வந்து ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. இதில் வந்து சில இந்த நூலில் ரொம்ப ஸ்பெஷலாக நான் பார்க்குறது வந்து குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தையை வந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தாய் இருக்காங்கள, அந்த 40 நாள் வரைக்கும் அந்த பெண்ணை கவனிப்பது. அடுத்ததாக வந்து ஒரு பெண் வந்து கருவுற்றிருந்தால் அந்த பெண்ணை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய முறைகள், 1வது மாதத்திலிருந்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட மருத்துவ முறைகள் என்னவெல்லாம் செய்யணுங்கிறத வந்து அப்படி அக்கு விறக ஆணி விறக ஒரு ஒரு இயற்கை மருத்துவ முறை மாதிரி வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதையும் நம்மளும் வந்து நிறைய வந்து அதில் நம்ம ஊர்லேயும் பார்த்துருக்குறோம். நான் வந்து என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைங்க வந்து பிறந்தப்போ எங்கள் வீட்டில் வந்து சாமான் சொல்லுவாங்க, நான் தான் போய் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து கொடுக்குறனால எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப வெகு விரைவாக எனக்கு வந்து அது வந்து என்னுடைய மனசோட வந்து இணைஞ்சிருச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த பிரசவ இதில் இருக்கக்கூடிய இப்போ குழந்தை வந்து கர்ப்பம் தரித்து இருக்கக்கூடிய பெண்ணு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள் 5வது மாதத்தில், அப்புறம் 7வது மாதத்தில், என்னோட மனைவிக்கு வந்து அவங்க ஒரு திண்டுக்கல், அவங்க ஊரில் என்ன செய்வாங்கனாக்கா ஒரு 5 அல்லது 7 வகையான சாப்பாடு கொடுப்பாங்க. என்னது புளி சாதம் சொல்லுவாங்க, அப்புறம் பருப்பு சாதம் சொல்லுவாங்க, ஒரு பருப்பு சோறு, ஒரு சோறு சொல்லுவாங்க, ஒரு 5-6 வகையில் சோறு வச்சு சாப்பாடு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு முறையில் வந்து மாறுபடுது. அதுபோல் வந்து குழந்தை பெற்றெடுத்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த களி, அந்த கஷாயம், அதெல்லாம் நிறைய வந்து அதையும் நம்ம வந்து அது அந்த செய்முறைகள்லாம் சொல்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப மிக இலகுவாக வந்து அதில் செய்யுது. அதேமாரி இவங்க சில உணவு முறைகள், களியா, சீனிக்கிழங்கு பாகு, இதெல்லாம் வந்து எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும், அவர்கள் வந்து எப்படியெல்லாம் பரிமாறி இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வட்டலாப்பம் செய்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னு நிறைய முறைகளை வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் வந்து இவங்க வந்து அந்த திருமணம் முடிக்கக்கூடிய திருமண நிகழ்வு, திருமணத்திற்கு அந்த மாப்பிள்ளை தோழன், பெண் தோழியர், இப்படி ஒரு ஒரு வாழ்வியலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம், கருகமணி தாலி கட்டுறது முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக விலாவரியாக விரிவாக வந்து இயல்புடைய சொல்லியிருக்காங்க. இடையில வந்து அந்த அந்த மாப்பிள்ளை தோழர்களுக்கு உண்டான அந்த குறும்புகள், யுவதிகளுக்கான குறும்புகளோடு வந்து பல செய்திகளை வந்து நிறைய இப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து ஒவ்வொருத்தர் எப்படிலாம் படிக்கிறாங்கன்றது நிறைய அந்த ஏரல்ல இருந்து நிறைய பேர் படித்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வந்து எனக்கு பரிச்சயமான ஒரு பெயரையும் அவங்க வந்து அதில் வந்து எழுதுகிறாங்க. ஏரலிலிருந்து மதுரை வக்ஃபு வாரிய கல்லூரிக்கு வந்து அஷரஃப் சார் அப்படின்றவங்க வந்து இங்கே பணியாற்றிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு சார் தான் அப்படின்ட்டு அதையும் நான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டிக்கிறேன். அடுத்ததாக வந்து பெயர்கள் குறித்து, ஃபாத்திமா அப்படிங்கிற பெயரும் எந்தெந்த பெயர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் மாறுகிறது அப்படிங்கிறது குறித்து வந்து நிறைய அழகாக வந்து சொல்கிறாங்க. சரியா, ஆடித்தெரிதல் கண்டால் ஆவி தழுவுதடி அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு குறித்து உண்டான அதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னென்ன பாட்டுலாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக அந்த ஹஜ்ஜு செய்கிறது குறித்து வந்து ஒரு 50, 60, 70 எல்லாம் எப்படியெல்லாம் ஹஜ்ஜு செய்வாங்க, அதுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் படணும் அப்படிங்கிறத குறித்து அவ்வளவு அழகாக ஊர் ஆண்கள் வந்து உடுத்தக்கூடிய ஆடைகள், அவங்க அணியக்கூடிய தொப்பிகள், சிறுவர்களுக்கு வந்து இந்த சுன்னத்து கல்யாணம் பண்ணுறது, அது நகைச்சுவை கலந்து
ரொம்ப அழகாக வந்து பல விஷயங்களை வந்து சுட்டி காட்டிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க பாருங்களேன். அது நான் வந்து ஒரு சஃபர் மாதம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. என்றிவ்வாறும் வாழ்ந்தோம், இப்படிலாம் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு இடத்துல வந்து சுட்டி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹஜ்ஜுக்கு வந்து ஹஜ்ஜு பெருநாளன்றைக்கு குர்பானி கொடுக்குறோம் இல்லையா, அதை சொல்லிட்டு அதற்கு அடுத்ததாக அவங்க வந்து முஹர்ரம் மாதத்தை பற்றி ஒரு செய்தியை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க. அதாவது முஹர்ரம் நாள் 10வது நாள் வந்து ஆஷுரா தினத்தன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா நாயகியினுடைய மகன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கர்பலால அவங்களும் அவங்க குடும்பமும் கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த நாளின் நினைவாக ஒவ்வொரு வீடுகளிலும் தங்களுடைய வீட்டில் ஒருவர் இறந்தது போன்று ஒவ்வொருவரும் முஹர்ரம் 10ஆம் நாள் வந்து ஃபாத்தியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து அந்த முஹர்ரத்துக்கு வந்து படுகளப்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. படுகளம்னாக்கா போர் நடந்தது, ஒரு களம், அந்த போர்க்களம் சொல்லணும்ல, அந்த களத்தை ஞாபகமாக கர்பலாவை தான் வந்து ஞாபகம் வச்சு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய பேரப்பிள்ளை வந்து அலி ரதியல்லாஹு அவங்களுடைய மகன், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரன் அலி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் கொல்லப்பட்ட அந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாளை வந்து ஒரு அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்யும் விதமாக ஃபாத்தியா கொடுத்து வர்றோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த நாளைக்கு வந்து அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்கிறது எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இதை வந்து இந்த கட்டுரையில் பாருங்கள், அதை நான் அப்படியே வாசிக்கிறேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். முன்னோர்கள் நினைவாக ஃபாத்திகா ஓதுதல், ஆஷுராவுக்கு கொழுக்கட்டை அவித்தல், சஃபர் கழிவுக்கு ஆற்றுக்கு போய் வருதல் போன்ற பழக்க வழக்கங்களை சொன்னேன் இல்லையா? இதே போன்று இன்னும் பல பழக்க வழக்கங்கள் தமிழ் முஸ்லிம்களின் பண்பாட்டில் இருந்தது. ஆம், இருந்தது என்று இறந்த காலத்தில் தான் குறிப்பிடுகிறேன் காரணத்தோடு. தமிழக முஸ்லிம்கள் அண்ணல் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்ததையும் நபிகளாரின் வாழ்விலிருந்து மார்க்க அறிஞர்கள் எடுத்துரைத்ததையும் மத நெறிகளாக கொண்டு இந்த மண்ணுக்கே உரிய சில பண்பாடுகளையும் வழி வழியாக பின்பற்றி வருகின்றனர். இவர்கள் அனைவரையும் சுன்னத்து ஜமாத்தினர் என்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அரபு நாடுகளிலிருந்து வந்து இங்கு எளிய மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்து அவர்களுக்கு இஸ்லாமிய நெறிகளை கற்றுக் கொடுத்த இறை நேசர்களை மதித்து போற்றும் மரபு தமிழக முஸ்லிம்களிடம் உண்டு. சுன்னத் ஜமாத்தினர் இறை நேசர்களை மதிக்கும் மரபுடையவர்கள். 1980களின் பிழைப்பிற்காக வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. அப்படி சென்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சவுதி அரேபியாவில் செல்வாக்கு பெற்றிருந்த வஹாபீச கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டனர். அந்த கொள்கையின் தாக்கம் பெற்று தாயகம் திரும்பிய அவர்கள் இறைநேசர்களை போற்றும் தர்கா மரபு இஸ்லாத்தின் ஓரிரை கொள்கைக்கு எதிரானது என்று தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். அவர்களின் பெற்றோர், சகோதரர், மனைவி, மக்களோடு இங்குள்ள இளைஞர்கள் பெரும் எண்ணிக்கையில் பிரச்சாரத்தால் கவரப்பட்டு அவர்களோடு இணைந்து கொண்டனர். இப்படி இணைந்தவர்கள் தங்களை தௌஹீது வாஹிதிகள் என்பதாக அழைத்து கொண்டனர் அப்படின்ட்டு அதை வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக வந்து இதனால் ஏற்படுத்திய பண்பாட்டு கலாச்சார சீரழிவு, இந்த தௌஹீது ஜமாத்துங்கிற பேரில் எப்படிப்பட்ட பண்பாட்டு சீரழிவு வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக அந்த கட்டுரையில் வந்து ரொம்ப சொல்லியிருக்காங்க. அதுபோல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து இன்னொன்று வெள்ளித்திரையும் பொன் சமிக்கி சேலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. இதில் தான் வந்து ஒரு பெண்ணு வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த மணப்பெண் வந்து ஆடை அணியுது. அடுத்ததாக இதில் வந்து இந்த உணவு முறைகள் சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து பிரியாணி அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து கிடையவே கிடையாது. 2000 வரைக்குமே கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு. நாங்கள்லாம் 90களில் அவங்க சொல்லக்கூடிய அந்த சகன் சாப்பாடு இருக்குல்ல, சகன் சாப்பாடுனாக்கா ஒரே உணவு தட்டில் 4-5 பேர் கூடி அமர்ந்து சாப்பிடக்கூடியதான் வந்து சகன் சாப்பாடு. தாலா சாப்பாடுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. தாலா சாப்பாடான்னு சொல்லுவாங்க, சகனும் சொல்லுவாங்க, தாலா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஒன்று கூடி அந்த திருமண விருந்து எந்த விருந்தாக இருந்தாலும் ஒரு பொது விருந்துன்னு வந்துருச்சுனாக்கா அதில் தான் 4-5 பேர் உட்காருவாங்க. யாருனாலும் உட்காருவாங்க, தெரிஞ்சவங்க உட்காருவாங்க, தெரியாதவங்க உட்காருவாங்க. ஒரு 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 குழுவாக போனாங்கன்னாக்கா நம்ம அந்த தனி தாலாவில் உட்காருவோம், தனி சகனில் உட்காருவோம், எப்படினாலும் உட்காருவாங்க. உட்காந்து அந்த சாப்பாடு முறையை சொல்கிறாங்க.
அதில் வந்து அந்த சாப்பாடு செய்யக்கூடிய முறை நான்லாம் நிறைய சில திருமண விருந்துகளில் வந்து பார்த்துருக்குறேன். சமைக்கிற வந்து எப்படி சமைக்கிறாங்கன்ட்டு சமைச்சு அந்த அது வெறும் சோறு தான், வெள்ளைச்சோறு தான், சோறு தான் அது சரி, வேறு எதுவும் கிடையாது, பிரியாணிலாம் கிடையாது. அதை சமைச்சு அதை வந்து ஒரு பெரிய வந்து வெள்ளை வெள்ளை வேட்டி இருக்குல்ல, பெரிய சாரத்தில் வெள்ளை கைலியில் நீட்டமாக இருக்கும், அதில் வந்து கொட்டி அதை வந்து உலர வைப்பாங்க. அது பிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ஊர் பழக்கம், அது ஏரல் ஊர் பழக்கம் வந்து களியா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கரியானம் முறையை சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் வந்து கரியானம் தான், கசகசலாம் போட்டு கரியானம் தான் அப்படியே மனம் தூக்கும். கரியானமும் சரி, கத்திரிக்காய் ஆனமும் சரி, நல்ல மனம் வந்து தூக்கும். அது வந்து எங்கள் தென்காசியில் உண்டான பழக்கம். வெவ்வேறு கொஞ்சம் ஒரு 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 எல்லா ஊருமே 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்றுனா இருக்கும்போது சின்ன சின்ன மாற்றங்களோடு வந்து அது அப்படியே வந்து மாறிடுது. இதில் இவங்க சொல்கிறது வந்து வெள்ளித்திரை சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊரில் வந்து கட்டுப்பாடெல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. நாங்கள் வந்து சினிமாவுக்குலாம் அவ்வப்பொழுது போயிருக்கிறோம் அப்படின்றதுனாங்க. நாங்களும் போயிருக்கிறோம். எங்கள் அம்மா கூடயோ எங்கள் பக்கத்து வீட்டு மாமா கூடயோ யார் கூடனாலும் படத்துக்கெலாம் எங்களெல்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க. ஊர்லேருந்து வெளியூருக்கு போயிட்டோம் அப்படின்னாலும் படம் சினிமா பார்ப்பதற்கு எப்போது 1-2 படங்கள் பார்ப்பாங்க. அதில் எந்த விதமான இதுவும் தடையும் கிடையாது அப்படிங்கிற ரொம்ப அழகாக வந்து சொல்லுவாங்க. இதுவெல்லாம் வந்து ஒரு இந்த தாலி கட்டுறது எப்படி, யார் கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தையும் வந்து அதில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இதில் இன்னொரு நல்லா இருக்குது. பாதைகள் உண்டு பயணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கட்டுரையில் திருமணம் முடிக்கிறாங்க இல்லையா, திருமணம் முடித்த பிறகு அந்த புதுமண தம்பதிகளை வந்து ஏதேனும் ஒரு தர்காவிற்கு அழைத்து செல்வது அந்த ஊர் பழக்கம் அப்படின்ட்டு நிறைய பழக்கம் வந்து இருந்திருக்குது. அதை வந்து ஒரு சிறிய தொகையை வந்து அந்த தர்காவில் வந்து காணிக்காமல் செலுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய போட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து பொறையூர் ஷேக் ஜிந்தா மதார்ஷா தர்கா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. கங்கை குண்டானுக்கு போகிறாங்க. அப்புறம் வந்து தக்கலை பீர் முகமது அப்பா அவங்கள வந்து தரிசிக்க செல்கிறாங்க. அவங்கள வந்து தரிசிக்கிறக்காண்டி சென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் வந்து நிறையா வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அடுத்த கதை வெள்ளை சேலை மேம்பாத்து வாப்புமா அப்படின்ட்டு ஒரு 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 கட்டுரை இருக்குது. அதிலே வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த ஆடை முறைகள், ஓதி கொடுக்கக்கூடிய முறைகள், இது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சுட்டி காட்டு. அதில் வந்து ஊர்கந்துரி தெருக்கந்துரியினுடைய முறைகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, சிறுவர்கள் என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக நிறைய கட்டுரைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசை வந்து எனக்கு வந்து பிழிந்த ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது. தவளும் நதியோ, ஆமாம், தவளும் நதியோ சுழன்றோடும் வெள்ளமோ இப்படிங்கிற ஒரு கட்டுரை. இது வந்து ரொம்ப மனசை வந்து ரொம்ப பாதித்த ஒரு கட்டுரையாக நான் வந்து பார்க்குறேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, திருமணம் முடித்து அந்த வயது வந்ததுடன் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு குறித்து வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து யாரேனும் வந்து அவர்கள் வந்து கணவன் இறந்து விட்டாலோ அல்லது வந்து விவாகரத்து பெறுவது, இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக ஒரு மன ஓர்மையோடு ஒரு என்ன சொல்கிற ஒரு மன இறுக்கத்திலிருந்து அவங்க வந்து சொல்கிற மாதிரி வந்து அது தெரியுது. என்னதான் வந்து சட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதற்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஊர் ஜமாத்தெல்லாம் எந்த அளவுக்கு வந்து முன்னணியில் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து இது சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வந்து பெண்கள் வந்து எப்பொழுதுமே வந்து தலையில் சீலையோடு இருப்பாங்க. எந்தெந்த நேரத்துலலாம் தலையில் சீலை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பாங்க சொல்கிற நேரம், தொழுகிற நேரம், ஒலையில் வந்து அரிசி போடுற இந்த மாதிரியான நேரங்கள் எல்லாம் போடுறாங்க. இவங்களுக்கான ஹிஜாப் வந்து இவ்வளவு தான். இவங்களுக்கான ஹிஜாப், அதாவது இப்போலாம் வந்து இந்த கருப்பு அங்கிலாம் அந்த பெண்கள் அணிகிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து மிகுதமாக வந்து கிடையாது. ரொம்ப சமீபமாகத்தான்
ஒரு நவீன ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இது மாதிரியான இந்த முழுதாக நீளமான அங்கி, அந்த கருப்பு அங்கி அந்த பெண்கள் அணியிறாங்க இல்லையா, புர்கா அப்படின்ற, அதுக்கு முன்னாடி வந்து தங்களுடைய உடல்நிலையெல்லாம் மறைச்சாங்க. எப்படிலாம் மறைச்சாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆடைகள் இருந்ததோ அதை வைத்து தங்களுடைய உடல் முழுவதையும் மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறாங்க. அடுத்ததாக வந்து இது இருக்காங்கல்ல, என்னது, இந்த கணவன் இறந்து விட்டால் ஒரு இத்தா இருக்கக்கூடிய ஒரு பெண் நிலை குறித்து இவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை அதில் நிறைய விஷயங்கள் வந்து அதனால் ஏற்படக்கூடிய, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், அந்த எப்படியெல்லாம் வந்து அதை எதிர்கொள்கிறாங்க அந்த இதா இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அடுத்து இதில் இன்னொரு இந்த கட்டுரைகளில் வந்து ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னாக்கா வந்து குழந்தையை பெற்றுட்டு அந்த 40 நாள் முடிச்சுட்டு ஒரு பெண் வந்து அந்த நார்மல் உலகத்துக்கு வர்றாங்க இல்லையா, அந்த பெண்ணு வந்து ஒரு 2 ரக்காத்து குளிச்சு முடிச்சுட்டு 40வது நாள் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஒரு 2 ரக்காத்து நஃபில் ஒரு தொழுகை சொல்லுவாங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு நான் அதை வந்து ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டேன். அம்மா தொழுவாங்க. எங்கள் அம்மா கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. அந்த தொழுது முடிச்சுட்டு குரான் ஏதேனும் தெரிந்த சில சூறா அத்தியாயங்களை வந்து அங்கே ஓதணுப்பா, அவங்க ஓதுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இதெல்லாம் தலையில் முக்காடிடுறது வரைக்கும் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து சுட்டி காட்டுறாங்க. அடுத்து அந்த பெண்கள் வந்து மறுமணம் குறித்து, திருமணம் முடித்து ஏதேனும் ஒரு காரணத்தினால் வந்து கணவனை இழந்து விட்டவர்கள் அடுத்து மறுமணம் குறித்து பேசுகின்ற போது தான் ஒரு சென்சிட்டிவான பார்வையில் வந்து இவங்க வந்து ரொம்ப நிதானமான பார்வையில் எந்த பக்கமும் வந்து சிக்கல் இல்லாத அளவுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அணுகியிருக்கிறாங்க. அதுபோல் வந்து இன்னொரு கட்டுரையில் வந்து இன்னொரு கட்டுரை என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மரணித்த பெண்களை இத்தா இருக்கிறாங்க இல்லையா, அது குறித்து பேசுகின்ற பொழுது இந்த இத்தாவினுடைய சூழ்நிலையை வந்து சுட்டி காட்டுறாங்க. ரொம்ப அழகாக சுட்டி காட்டுறாங்க. இத்தா இருக்கிறனாக்கா 4 மாதமும் 10 நாளும் கணவன் இழந்தவர்கள் அன்றைய தினத்திலிருந்து தனி அறையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கமும் அதை வந்து ரொம்ப அழகாக சுட்டிக்காது. என்னன்னாக்கா வந்து வீட்டில் வந்து எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், தனி அறதான்றது வந்து கணக்கு கிடையாது. ஆனால் வந்து கணக்கு எப்படி வந்துடுது அப்படின்னாக்கா, எங்கள் அம்மாட்டையும் நான் விசாரித்தா இவங்களும் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கனாக்கா, அடக்கம் செஞ்சு மறுநாள் அந்த காலையில் வந்து அவங்கள வந்து இதா வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மார்க்கம் என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, எப்பொழுது ஒரு கணவர் இறந்து விட்டாரோ, இறந்த செய்தி தெரிந்ததிலிருந்து அந்த அம்மையார் வந்து இத்தாவுக்கான காலம் வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து அந்த ஜனாசா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, உறவுகளை பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது. இதில் வந்து சொல்கிறாங்க வந்து பிற மதத்து பெண்களையும் பார்க்கக்கூடாதுன்னு அப்போ உள்ள பெண்கள் வந்து தடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்கள் வந்து எல்லா பெண்களையும் தாராளமாக பார்த்துக்கொள்ளலாம். ஆண்களில் வந்து குறிப்பிட்டவர்களை வந்து தாராளமாக பார்த்து கொள்ளலாம். அப்படிங்கிற மனம் முடிப்பதற்கு யாரெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தாராளமாக பார்த்துக்கலாம். மனம் முடிப்பதற்கு தடை இல்லாதவர்கள், இவங்களெல்லாம் வந்து திருமணம் முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்கள தான் பார்க்கக்கூடாது. இதுதான் இத்தாவினுடைய மையமான விஷயம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது. வெள்ளைச்சரம் தான் உடுத்தணும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த வகையான ஆடையும் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். நகை அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறதுனால நகை அணிய தேவையில்லை. வளமையாக ஏதேனும் ஒரு நகையை வந்து அவங்க அணிஞ்சிருப்பாங்கள்ல, அதை தாராளமாக அணிந்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படிங்கிறது சுட்டி அற்புதமான ஒரு நூல் இது. ஒவ்வொரு ஊரினுடைய இதை வந்து நீங்கள் வந்து வாசிக்கின்ற பொழுது ஒரு ஊரினுடைய நூற்றாண்டு கால பண்பாட்டு கலாச்சார பழக்க வழக்கங்களை வந்து தெரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு நூல். ஷம்சுல் ஹுதா பானு அவங்களுடைய வாழ்த்துறையோடு ஹெர் ஸ்டோரி வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நூல். இப்படி படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்டையோ பெண்கள்கிட்டையோ பெரியவங்கள்ட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து நிறைய வந்து கிடைக்குது. இந்த மாதிரியான நிறைய பழக்கங்கள் வந்து எங்கள் ஊர்லேயும் நிறைய இருக்குதுங்கிறதையும் ஒரு மன நிறைவோடு முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன கலாச்சாரங்கள்லாம் இருக்கிறதோ அதை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த நூல் வந்து தெரியப்படுத்துது. மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது அப்துல் அஜீஸ் சாலிம் அல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.